ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலேருந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கும் இட்லி தான், டிஃபன் சாப்பிட்றதுக்கும் இட்லி தாங்க. இட்லி தான் சரி, இன்றைக்கி நேற்று மாவு அரைச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் சரி இட்லியே கொடுத்துடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைஸு அப்படிங்கிறத விட இட்லி கொடுத்து அனுப்பிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றாங்க. லஞ்ச் பீரியடில் மிஸ்ஸுமே அதான் சொல்லுவாங்க, டிஃபன் ஐட்டம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி. தம்பி வந்து எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பா, பாப்பா தான் சரின்னு இன்றைக்கி பசங்களுக்கு வந்து இட்லி தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, இந்த காயெல்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் வச்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 11 போல் டியூட்டி கிளம்புனாங்க. சரி, அதனால் அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாதம் சுட சுட வச்சுட்டு அதே சாம்பார் தான், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் தான். இந்த சாம்பார் கதம்ப சாம்பார் பார்த்திங்கனாக்கா வடகம் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். சைடிஷ் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் பொரியல், அதாவது தேங்காய் போடாமல் கரம் மசாலா, மிளகாத்தூள் அந்த மாதிரி போட்டு வச்சேன். ஏன்னா சாம்பாருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் சரி ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் இது 2வது தடவை துடைக்கிறேன். காலையில் ஒரு நடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சமைச்சது ஸ்டவ்லாம் துடைச்சிட்டு கவுண்டன் டாப்பு எல்லா இடத்தையும் துடைச்சி விட்டுட்டேன். ஏன்னா அப்போக்கப்போ நம்ம துடைச்சி விட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா காஞ்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா திருப்பி வந்து நம்ம தேய்ச்சி துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் சாப்பாடு என்னென்ன பால் காய்ச்சது எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்டி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு எல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிங்க் பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஜாமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தேய்ச்சி விளக்கி கழுவி வைக்கணும். சரி என்ன பண்ணுறது, கையோடு அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்டார்ட் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி விளக்கி கழுவி எடுத்து வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கிச்சன் க்ளீனிங் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இனிமே தான் வந்து வீடு பெருக்கிறது அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு போயிட்டுருக்கோம். மார்னிங் வந்து இந்த நம்ம லஞ்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வாசலில் மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சுங்க. வாசம் கம்மன்னு இருந்தது வாசல் பக்கம் போனாலே. சரி, அது இன்னும் பூக்கணும், கொஞ்சம் பெருசாக பூக்கும். நான் வந்துட்டு எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால் அதை பறிச்சுட்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா ஹாலில் வச்சுட்டேன். ஹாலில் வச்சோம்னாக்கா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெறுமனையாக வைக்காமல் பச்சை கற்பூரம் போட்டு அந்த மல்லிகைப்பூவும் வச்சேன். வாசம் சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.